இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. சித்தம் உண்டு சுத்தமாகி என்றவுடன் குஷ்டரோகம் தீர்ந்ததே. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றவுடன் நடந்தானே. அது இப்பொழுது ஆப்பிரிக்காவில் நடைபெறுமா என்று கேட்டாராம் மிஷனரி ரெய்னார்ட் போங்கே. தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் ஆங்காங்கே ஜெபித்த போது 1-2 அதிசயம் நடந்ததை பார்த்திருக்கிறார். ஆண்டவரை துதித்திருக்கிறார். ஆனால் ஒரே நேரத்தில் ஷணப்பொழுதில் நடக்காதா அற்புதம் என்பது இவருக்கு ஜெபமாக, வேண்டுதலாக, ஏக்கமாகவே மாறிப்போனது. ஒரு பிரபலமான ஊழியரை அழைத்து அற்புத சுகமளிக்கும் பெருவிழா ஒன்று நடத்தலானார் போங்கே. முதல் நாள் மாலை கூட்டம் குவிந்தது. ஆனால் கூட்ட முடிவில் அந்த பிரசங்கியார் சுகமளிக்கும் ஜெபத்தை ஏறெடுக்காமலேயே கூட்டத்தை முடித்து விட்டார். நாளைக்கு சுகத்திற்காக ஜெபிப்பார் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. மறுநாள் மாலை இன்னும் கூட்டம் திரண்டது. இதை பார்த்த ரெய்னார்ட் போங்கே மகிழ்ச்சியுடன் செய்தியாளரை அழைத்து வர காரில் சென்றார். ஆனால் பிரசங்கியாரோ ஆவியானவர் என்னை வீட்டிற்கு போகச் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். ரெய்னார்ட் போங்கே ஸ்டியரிங்கின் மீது கவிழ்ந்து கிடந்து அழுதாராம். இத்தனை பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு ஆவியானவர் ஊழியரை போகச் சொல்லுவீரானால் நீர் வாரும், அதிசயம் நிகழ்த்தும் என்று ஜெபித்தாராம். தனிப்பட்ட துணிச்சல் வரவே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மேடையில் ஏறி பேச ஆரம்பித்த போதே தேவ ஆவியானவரின் அசைவாடுதலை உணர்ந்தார். கூட்ட முடிவில் பார்வையற்றவர்களை பார்த்து எழுந்து நில்லுங்கள் என்று எழும்பி நிற்கச் செய்தவர் ஜெபிக்கும்படி தூண்டுதல் பெற்றார். துணிந்து ஜெபித்தார். பார்வையற்றவர்களின் கண்கள் திறப்பதாக என்று முழக்கமிட்டார். மறு வினாடியில் எழுந்து நின்ற 5 பார்வையற்றவர்களும் நான் பார்க்கிறேன் என சத்தமிட்டதை கேட்டு போங்கேயும் கூட்டத்தினரும் அதிர்ந்து போயினர். போங்கே ஆனந்த கண்ணீர் வடித்தார். இதை பார்த்த ஒரு தாய் கால் நடக்க முடியாத தன் குழந்தையை போங்கே அவர்கள் கையில் கொடுத்து ஜெபிக்கச் சொன்னாள். கால்கள் மடங்கியுள்ள மகன் நடப்பானா, கால் நிமிருமா என்று பயத்தோடு பார்த்தபோது கால் அசைவதை பார்த்தார் போங்கே. பவர் ஆஃப் பிளட் என்று சொல்லிக்கொண்டே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சத்தம் போட்டு கேட்டாராம். போட்ட சத்தத்தில் குழந்தையை கை நழுவி கீழே போட்டுவிட்டார். ஐயோ, கீழே போட்டுவிட்டேனே என்று வேதனையோடு பார்த்தபோது குழந்தை நடக்கிறதை பார்த்த போங்கே அழுது தேவனை துதிக்கலானார். சுவர்புறமாய் மதிலோரம் திரும்பி நின்று ஆண்டவரே என்று கதறி அழுது அந்த பிரசங்கியாரை அனுப்பினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஜெபித்தார். ஆவியானவர் வந்து அக்கினியாய் விழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் இயேசு தம் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். மத்தேயு 10:8 வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்த பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என வாசிக்கிறோம். உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கர்த்தாவே ஆதி நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக ராஜா. அப்பா, இப்பொழுது இந்த கர்த்தாவே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா வியாதியின் கட்டுகளில் இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களை சுகமாக்குவீராக ராஜா. விசுவாசமுள்ள ஜெப பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிற
பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவன் அப்பா பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த நாளிலே அப்பா வியாதிஸ்தருடைய சரீரத்திலே கத்த ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.